ஹலோ வியூவர்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எம்வி விலாக்ஸ் ஆஃப் மலர்வி சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா வெண்டைக்காய் சிப்ஸ் தாங்க. இதை வந்து நீங்கள் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாகவும் செஞ்சுக்கலாம், அப்படி இல்லைனா ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் செஞ்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் வச்சு செய்கிறதால இது வந்து ஹெல்த்தியான ஸ்நாக்காக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. முத்துனது இல்லாமல் நல்ல காயாக பார்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மேலேயும் கீழேயும் கட் பண்ணிவிட்டு வெண்டைக்காயை வந்து ரெண்டாக நறுக்கி அதை வந்து குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்னதாக வேணாம், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த விதையை வந்து எடுத்துருங்க. ஏன்னா அந்த விதை இருந்துச்சுன்னா எண்ணெயில் போடுறப்ப வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் விதையை ரிமூவ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரிப்பாக தனித்தனியாக பிரித்து விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து எல்லா வெண்டைக்காய் எடுத்ததையும் அந்த மாதிரி இதே மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நல்லா உதுத்துட்டு அடுத்து வந்து மசாலா போட்டுக்க போகிறோங்க. மசாலா வந்து காரத்துக்காக, இந்த சிப்ஸோட காரத்துக்காக நம்ம வந்து இப்போயே போட்டுக்கிறோம், கடைசியாக போடாமல். முதல்ல மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கரம் மசாலா, அப்புறம் பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காய் எவ்வளோ எடுத்துக்கிங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதை எடுத்துகிட்டு பைண்டிங்காக அரிசி மாவும் கடலை மாவும், 1 கப்பு அரிசி மாவு எடுத்தால் 1/2 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. பாதி பாதி எடுத்துக்கணும். இப்போ முதல்ல காயில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். உப்பையும் மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லா காயிலையும் ஈவனாக படுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாவையும் முதல்லே போட்டுறாதீங்க, அப்புறம் இந்த மசாலா எல்லாமே எல்லா காய்க்கும் கிடைக்காம இடத்துலையே திட்டாக நின்றும். அதனால் முதல்ல மசாலாவை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா மாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். லேசாக தண்ணி தெளித்து விட்டுட்டு இந்த அரிசி மாவு கடலை மாவு எடுத்துருக்கோம்ல, அது 2த்தையும் கொட்டி அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அரிசி மாவு வந்து இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக போடுறோம். கடல மாவு வந்து மசாலாலாம் எல்லாத்துக்கூடையும் பைண்ட் ஆகணும், எல்லா காயிலையும் இருக்கணும் அப்படின்றதுக்காக 2த்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி நீங்கள் வந்து அப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி நிறைய ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் அது ஒரு மாதிரி இப்போ இந்த பஜ்ஜி மாதிரி ஆகிடும். லேசாக தெளித்து விட்டு எல்லா காயிலையும் நல்லா பிடிக்கணும் அப்படின்றதுக்காக லைட்டாக தெளித்து விட்டு தேவையான அளவு தெளித்து விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இல்லைனா 15 நிமிஷம் அந்த மசாலா வந்து நல்லா காயில் ஊறணும். அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோமா, இது பாருங்கள், தண்ணி கொஞ்சம் தெளிச்சா போதும். இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இந்தளவுக்கு பைண்டானால் போதும். இதுக்கு மேலே நிறைய வேண்டாம். மசாலா ரொம்ப நிறையாவும் போட்டுறாதீங்க, அது வந்து நல்லா இருக்காது. லேசாக இருக்கணும் மசாலாவும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. தட்டு போட்டு மூடி ஊற வச்சிடுறோம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து பொரிச்சுக்கலாம். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. ஒவ்வொன்றா இந்த மாதிரி உதுத்து விட்டு போடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா எல்லாம் அப்படியே ஒரே இதாக பிடிச்சிக்கும். இந்த பக்கோடா மாதிரி ஒன்று ஒன்றா பிடிச்சிக்கும் அப்படியே எல்லாம். அதனால் ஒரு இதாக நீங்கள் தனித்தனியாக அப்படி உதுத்து விட்டு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சிப்ஸ் வந்து தனித்தனியாக வருங்க. இந்த மாதிரி போட்டு கருக விட்டுறக்கூடாது. ஏன்னா இது ரொம்ப மெலிசாக இருக்குல்ல, வெண்டைக்காய் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும் தோல். அதனால் கருக விட்டுறாமல் நீங்கள் பக்கத்துலேயே இருந்து பார்த்து கிண்டி விட்டு எடுத்துடணும். இந்த பதத்துக்கு நல்லா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும், எடுத்துடணும். அதுக்கு மேலே விடாதீங்க, ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க, எண்ணெயில் கரிஞ்சு போயிடும். கரெக்டான பதத்தை வந்தோடனே எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டு எடுத்துட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சுக்கோங்க. நிறைய போட்டிங்கன்னா ஒரு இது பார்த்து எடுக்கிறதுக்குள்ளே அடுத்து வச்சுருக்கிறது கருகிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ பாருங்களேன், நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்குங்க சிப்ஸு. கரெக்டான பதத்தில் எடுத்தால் போதும். ரொம்ப வேக விடாமலும் எடுத்துடாதீங்க, அப்படியே கொஞ்ச நேரத்தில் போட்டு அப்படியே எடுத்துடாதீங்க. நல்லா மொறுமொறுன்னு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ நான் சிப்ஸ் வந்து எடுத்துட்டேன். எடுத்து வச்சுருக்கப்போ பாருங்களேன், அந்த பார்க்குறப்பவே தெரியுதுல்ல, அந்த சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்னு. இவ்வளோதாங்க, சிம்பிளான ரெசிபி. வெண்டைக்காய் பொரியல் வந்து சில பேர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்துட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.